நீங்க வந்து எங்கேயோ ஸ்டே பண்ணிட்டு வந்து நீங்க 50 ரூபா நொட்டால கொடுத்துட்டு வந்து போட்டோ எடுத்து வருது. நீங்க அதுக்கு தாளத்துக்கெல்லாம் போய் பார்த்து நாங்க எல்லாம் செய்யுங்கிறதுக்குள்ள ஸ்டே பண்ற பசங்க மட்டும் இந்த தாளத்துல இறங்குவாங்க. தம்பி உங்களை நாங்க போன் போட்டுக்கணுங்க, நீங்க வாங்க தம்பின்னு சொன்னோமா? நீங்க அங்க வந்து உங்க பாட்டுல எங்களுக்கு நாங்க அங்கிருந்து வரோம். அப்படின்னா உள்ள ஏறும்போது சொல்லணும் 1000 ரூபா ஒருத்தனுக்கு வேணும். 50 ரூபா தானே சொன்னேன். 50 ரூபா கொடுத்து 1000 ரூபா கொடுத்துட்டு நீங்க எல்லாம் பாருங்க தம்பி. 1000 ரூபாய்க்கு என்ன இருக்குதா? மழையில் உனக்கு மூளை இருக்குதா? இந்த கொடைக்கானல் வந்து இந்த டூரிஸ்ட் வந்து இந்த ஒரு 10 பேர் உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்திருப்பாங்க போல. அது வந்து என்னன்னா நம்ம ஒரு ஆளுக்கு 50 ரூபா அப்படின்னு கீழே இருந்து சொல்லிட்டு இப்போ மேலே போனது ஒரு ஆளுக்கு 1000 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை என்ன அந்த லேண்ட் வந்து அவங்களோட அந்த வீடு கட்டி இருக்காங்க. அந்த வியூ பாயிண்ட் ஃபோட்டோ எடுக்கணும், அவங்க லேண்ட் தான் இது பண்ணணும். அதுக்கு இவங்க சார்ஜ் பண்ணுறாங்க இந்த மாதிரி. ஸோ அந்த காசை வாங்கி தான் அவங்க அந்த இதெல்லாம் பண்ணுறாங்க போல, வீட்டை ஓட்டுறது எல்லாமே பண்ணுறாங்க போல. ஸோ என்னன்னா ஒரு ஆளுக்கு 50 ரூபா 10 பேர் இருக்காங்க, 500 ரூபா ஆச்சு. இவங்க ஒரு ஆளுக்கு 1000 ரூபா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இது வந்து தவறானது தான். அதான் அந்த பசங்க வந்து கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட் நான் கூட நினைச்சேன் இந்த மழைக்காலம் குளிர்காலம் இருக்கும்போது நம்ம குடிக்கான சைடே போகிறது இல்லை. ஸோ அப்போ அவங்க அந்த வருமானத்துக்கு என்ன பண்ணுவாங்க? ஸோ இந்த காசு அதில் மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். இருந்தாலும் ஒரு ஆளுக்கு 1000 ரூபான்ற போது அது ரொம்ப ஜாஸ்திங்க. மனசாட்சியில்லாத ரேட்டு. ஒரு ஆளுக்கு 50 ரூபா தான் கரெக்டான ரேட்டு. வெறும் 20 நிமிஷத்துக்கு. எனக்கு அடுத்து நான் அவங்களோட ஆளுங்க என்னன்னு நானே சொல்றேன். அதாவது அவங்க ஒரு இடம் மாதிரி இடம்லாம் வச்சிருக்காங்க. அதில் ஸ்டே பண்ணாம பாய்ஸ் வந்து வேற இடத்துல இருந்து ஸ்டே பண்ணிட்டு நிறைய பேர் வராங்க. அவங்க இடம் வச்சிருக்காங்க. ஒரு நாளைக்கு 800 சார்ஜ் பண்றாங்க, வித் ஃபுட்டோட கொடுத்துறாங்க. ஸோ நம்ம வெளியே நம்ம எல்லாமே ஸ்டே பண்றோம்ல, இந்த பெட்டோட வேணும்னு அந்த மாதிரி நினைக்கிறதுனால அவங்க வந்து அதை வெளியே எப்படி அந்த மூலமா வெளிப்படுத்துறது இந்த மூலமா வெளிப்படுத்துறாங்க எனக்கு தோணுது. வேற ஒன்றும் இல்லை.